பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பரமுருகன் அவர்கள் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியா நம்ம சேனலுக்கு பல நபர்களும் சூப்பர் தேங்க்ஸ் பண்றீங்க, லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து மெம்பர்ஷிப் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். மண்டே ஆகஸ்ட் 24 உக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த அன்னைக்கு ரஷ்யாவோட ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சு 4 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ரஷ்யாவோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வீழ தொடங்கி ஸ்டாக் மார்க்கெட் ரத்த கலரியா மாறி இருக்கு. இது போல வார்த்தைகள் நம்ம அமெரிக்கால பயன்படுத்துவோம். அதுவும் வேற சைடு அதை நிறைய கதை ஓடிட்டு இருக்காங்க. பட் மெயினான பாயிண்ட், ரஷ்யாவோட ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வீழ்ச்சியத்தோட ஆரம்பிச்சிருக்கு. இத பல அனலிஸ்ட்களும் இருவேறு கருத்துக்களா பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள கருத்துக்கள் இருக்கு. இதுல பரவலா இருக்கக்கூடிய கருத்து 2 கருத்துக்கள் பிரதானமா இருக்கு. இதுல ஒண்ணு, உக்ரைன் ரஷ்யாவோட வேர் ஹவுசஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பா இப்ப ஓசோனோட வேர் ஹவுசஸையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள். எங்கெங்க தாக்குதல் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு கருத்து. பல கம்பெனிகள் வீழ்ச்சிகள் காண ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு, பல கம்பெனிஸோட ஸ்டாக்கும். இதனால ரஷ்யாவுக்கு எக்கனாமிக்கலி பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற செய்திகள். இது ஒரு சைடு. இன்னொன்னு, மேற்கு நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்ட் புல் ஆஃப் பண்ணப்படுது. ஒரு யுத்தம் அப்படின்னு நடக்குது அப்படின்னா மேற்கு நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பல நாடுகளையும் போய் இந்த மேற்கு நாடுகளோட பணக்காரர்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் புல் பண்ணும்போது அந்த நாடு எக்கனாமிக்கலி பாத்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிடும். அது போல ஒரு சூழ்நிலையா இது அப்படின்ற கேள்விகள். ஏன் இத்தனை நாளா இல்லாம 4 வருஷமா இல்லாம ஏன் இப்படி ஒரு எக்கனாமிக்கல் நியூக்க மேற்கு நாடுகள், அதுவும் உக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ் டே ஆன இன்னைக்கு தொடுக்கணும் அப்படின்ற கேள்விகள். இத்தனை நாளா ரஷ்யாவை வீக் ஆக்குறதுக்கான வேலைகள். ரஷ்யா போர்லயே இருந்துட்டாங்க, வீக்கும் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்ப சடனா எக்கனாமிக்கலி ஒரு ப்ளோ கொடுக்கும் போது ரஷ்யா அதை எப்படி கையாள போகுது, மக்கள் அதை எப்படி பார்க்க போறாங்க, அதை அணுக போறாங்க, மக்கள் மத்தியில இது கோபத்தை உண்டாக்குமா, இதனால ஆளுகின்ற அரசாங்கத்தை பேச்சுவார்த்தைக்கு கூட்டிட்டு உட்கார வைக்குமா அப்படின்ற கேள்விகள். இது மேற்கு நாடுகளுக்கு ஆதரவா பாக்குறோம் அப்படின்னா இது ரஷ்யாவுக்கு மிக பெரும் பிரச்சனை. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா கம்பெனிஸ் எல்லாம் திவால் ஆகுது, அவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலன்னா கம்பெனிஸ் ரன் ஆகாது. கம்பெனிஸ் ரன் ஆகலைன்னா மக்களுக்கு வேலை இருக்காது. மக்களுக்கு வேலை இல்லைன்னா மக்கள் வீதியில இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. இது போல அந்த நாடே பாத்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிடும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஆனா இதுக்கு ரஷ்யா ஒரு மாற்று வைப்பாங்களா, ரஷ்யா இதுக்கு பேக்கப் பிளான் வச்சிருப்பாங்களா, இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கணும். எக்கனாமிக்கலி பின்னடைவு அப்படிங்கிறது போல பாக்குறோம் இல்லையா, அதுதான் இது. மேற்கு நாடுகள், நம்ம நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மேற்கு நாடுகள் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பணக்கார நாடுகள் அப்படிங்கிற சொல்றாங்க. பணக்கார நாடுகள்னா அவங்க சம்பாதிக்கிறாங்களா, வேலை செய்யறாங்களா, கடின உழைப்பாளிகளான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க கிட்ட பணம் இருக்கு, பணத்தை அச்சடிக்கிறாங்க, அந்த பணம் உலகத்துல அக்செப்ட் பண்றாங்க, அதனால அவங்க பணக்கார நாடு. தவிர மற்றபடி அவங்க கிட்ட ரிச் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு, கோல்டு சுரங்கம் நிறைய இருக்கு, நிறைய வேலை செய்யறாங்க, திறமை அதிகமா இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படையிலையும் அவங்க பணக்கார நாடு கிடையாது. பணத்தை அச்சடிக்கிறாங்க, அதனால அவங்க பணக்கார நாடு அப்படிங்கிறது போல வச்சுக்கணும். இதான் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அது இனி எத்தனை நாளைக்கு அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக பெரும் கேள்வியா மாறி இருக்கு. ரஷ்யால தாக்குதல் ஒரு சைடு நடக்குது, அட் த சேம் டைம் எக்கனாமி இப்போ ஸ்தம்பிச்சு போக ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி ரஷ்யா எதிர்கொள்றான்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த உலகத்துக்கே ஒரு மாபெரும் த்ரெட்டா இன்னொரு விஷயம் உருவெடுத்திருக்கு.
அதான் அமெரிக்கால போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிபேட். இது நான் மேலோட்டமா சொல்லிடுறேன். நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல பாருங்க. யூடியூப்ல தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு செக் வச்சிரும். ஸோ அதனால நம்ம மேலோட்டமா தான் பேச முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா கட்டம் கட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து என் வாய் வேற கம்முனே இருக்க மாட்டேது கரும்பு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா மேலோட்டம் அந்த ஒரு டைட்டில்ஸ் அந்த இருக்கிற அந்த வாசகம் இம்பார்ட்டன்டான வேர்டிங்ஸை மட்டும் பார்க்கணும். ஸ்காட் பெசன்ட் அவர்கள் $40 trillion டெப்ட பத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி டெப்ட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கூட பாக்குறாரு. அவர் ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப வேணாம் ஓவரா பேசுறேன். அதனால ரொம்ப வந்து ப்ராக்ரெசிவான திங்கிங் அவருக்கு இருக்கு. நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி க்ரோ ஆச்சு அப்படின்னாலே இந்த கடன் சிறுசாயிரும், கடன் பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க, சும்மா டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், வரிய அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுலாம் எதுவும் கிடையாது. நம்ம நாட்டோட வரவு செலவு அதிகமாச்சு அப்படின்னாலே கடன்கிறது சுமை கம்மியாயிரும், மற்றபடி எல்லாம் எதுவும் இல்ல. ஏன்னா வீட்டு வரி வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து 10,000 கட்டிட்டு இருக்கிறீங்களா, 1,00,000 கட்டுங்க அப்படிங்கறத போட்டா கடனை கட்டிடலாம். அந்த மாதிரி சொல்ல வரேன். அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது போல அவர் ரொம்ப ப்ரொக்ரெசிவா வந்து பாத்தீங்கன்னா திக்கிறாரு. இந்த கடன் சுமையை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மேல சுமத்த வேணாம். அதனால நல்ல ஒரு ஸ்காட் பெசன்ட் அவர்கள் சல்யூட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் சில நபர்கள்லாம் இது எப்படி டிபேட் போகுது அப்படின்னா அதுக்கு பேசாம நம்மளால கட்ட முடியலன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. கடன் வாங்கிட்டு கட்ட முடியல மஞ்சள் நோட்டீஸ் அப்படிங்கிற காமிச்சிட்டு போயிடலாம்ல. மஞ்சள் நோட்டீஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருந்தது, கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியல மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற போயிடலாம் தான். புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தானே. இந்த மாதிரி கடன் இருக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிக்கிறதுலாம் செயல்படாது அப்படிங்கிற டிபேட் போச்சு. அதுல நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன். இப்ப அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவோட டெரிட்டரிங்கிறார். ஏன்னா அதுல வர்த்தகம் வரும், வர்த்தகம் போக்குவரத்து நடந்தாலே பணம் வரவு வரும், அது ஒண்ணு வரவு வருது. ரெண்டாவது கனடா வேணும்ன்ற சண்டை போயிட்டு இருக்கு. கனடாவை நிக்கிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அது வேற ஒரு கதை, அது நம்ம பின்னாடி வருவோம். அது வேற எக்கனாமிக்கலி பெனிஃபிட் அமெரிக்கா கிடைக்கும். வெனிசுவேலாவை ஆல்ரெடி அமெரிக்காவோட டெரிட்டரிங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாமே அமெரிக்கா, அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்குவாங்க, பண்ணிக்குவாங்க. வருமானம் வருது. அடுத்து இப்ப கியூபாவையும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிரீன்லாண்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா ஒருவேளை கடன் பத்திரம் நகி எங்க கிட்ட திவால் ஐட்டம் ஹே அப்படிங்கிற சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் வருது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த் ஆயிட்டு இது போல திவால் ஐட்டம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா குரோ ஆயிடுவாங்க. மற்ற நாடுகளோட நிலைமை ஏன்பா இது என்ன இருக்கு, அவங்க கடன் பத்திரங்கள் கொடுத்துருப்பாங்க, அது கடன் பத்திரங்கள் வச்சிருக்கிற நாடு தானே அப்படிங்கிற யோசிப்பீங்க. இங்கதான் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். சூட்சமத்தை கண்டுக்கிட்டாயா அப்படிங்கிறதோட இல்லையா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆணி வேறு இந்த உலகத்தோட வர்த்தகம் அப்படிங்கிறது போக்குவரத்து. இப்ப நம்ம நாட்டோட ஜிடிபி அதோட ஆணி வேறு குடிமை. நம்ம நாடுகள்ல எல்லா நாடுகளோட குடிமையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டுல இருக்கு. பேன் விட்டாங்க அப்படின்னா எல்லா எக்கனாமியும் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல சிக்கலாகும். இதைத்தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் ரொம்ப நாளா. எந்த மாதிரி ஒரு எடுத்துருக்கு பாருங்க, பிரேஸ் ஃபார் இம்பாக்ட், எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், போர், யுத்தகலம். இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அச்சங்கள் பெருமளவுல இருக்கு. இதுக்கு மேல எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நான் பேசினா எனக்கு புரியல, அதனால நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. எனக்கு நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால ஓரளவோட நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிதான் நம்மளுக்கு நல்லது, உடம்பு தாங்காது இல்லையா. மெயினான விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த டைம்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட எக்கனாமி ஆட்டங்கண்ட ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு இந்த டைம்ல ஸ்ட்ரைக் பண்றாங்க. இதுல மேற்கு நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளியே போகுது அப்படின்னா அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்னு சில நபர்களோட கருத்துக்கள். நம்ம சொல்ல முடியாது இல்லையா கருத்து, சிலரோட கருத்துக்கள் சொல்லலாம். ஆன்லைன் தேடி பார்த்து யாராவது சொல்லியிருப்பாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா. ஸோ இது போல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க ரஷ்யன் நட்பு நாடுகள், அமெரிக்கா நட்பு நாடுகள். இதுல நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அமெரிக்கா கரன்சிஸ சில நாடுகளோட பெக் பண்றாங்க, அவங்க சில நாடுகளோட கரன்சிஸ வாங்கியிருக்காங்க. இதே நீங்க ரஷ்யாவை பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கரன்சிஸ சில நாடுகள் வாங்கியிருக்காங்க. ரஷ்யா இந்தியா கரன்சியை பெக் பண்ணாங்க, சைனா ரஷ்யா கரன்சியை பெக் பண்ணாங்க,
ஈரான் ரஷ்யா கரன்சியை பெக் பண்ணாங்க. எஜிப்து ரஷ்யா கரன்சியை பெக் பண்ணாங்க. இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட நாடுக்கும் ரஷ்யாவோட நாட்டோட பணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறாங்க. என் நாட்டோட பணத்தை வந்து நான் இருக்க வைக்கிறதுக்கு உன் நாட்டோட பணத்தையும் நான் இறுக்கி வைக்கிறேன். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் மேலோட்டமா சொல்றேன். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல அந்த காலத்துல இருந்தே நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சோ இருவேறு துருவங்கள் இது போலாம் சொல்றாங்க இல்லையா, அது ஒரு காமான ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு அடமலை அடிச்சு வெளுத்து வாங்கதான் போகுது. ஸோ அந்த அடமலையில நிக்கக்கூடிய சேஃபா கூரைக்கு கீழே நிக்கக்கூடிய நாடுகள் பிழைக்கலாம். அந்த கூரையே பிச்சுட்டு போகுதுன்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. ஸோ ஒரு கட்டம் யுத்த காலம்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா யுத்த காலத்துல வெற்றியாளர்களுக்கோட கூரையே ஸ்திரத்தன்மையோட இருக்கும் எக்கனாமிக்கல் அப்படிங்கிறது. ஸோ அது இல்லாத கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் தான். ஸோ இது போல ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கு இருக்கு. ஸோ உலக நாடுகள் இது எப்படி கையாள போறாங்க, எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வரப்போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப நம்ம மேப்ல பார்ப்போம். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ரஷ்யாவோட கிரஷ்னோடார் கிராய் பகுதியில் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் லைனா லோட் ஆயிருக்கும். இதுல என்னன்னா ரஷ்யாவோட கிரஷ்னோடார் கிராயில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல அட்டாக் நடந்தது. ஒரு வேர் ஹவுஸ்க்கும் மேல ஒரு குழந்தைகளோட காப்பகம் இருக்கும் இல்லையா, அது இருந்திருக்கு. அது மேல அட்டாக் நடந்திருக்கு. 5 குழந்தைகள் இறந்துட்டாங்க. சில குழந்தைகள் காயமடைஞ்சிருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட அது டைமாக இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்கேயே வந்து பண்ண ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இது உக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வேணும்னே செஞ்சுட்டாங்களா? ஏன்னா ஈரான்லயே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்க குழந்தைகளோட ஸ்கூல் இருந்தது. இப்போ ஒண்ணு கூடி இருக்காங்க. ஏன்னா இது உக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ் டே. உலக நாடுகள் அதுவும் யூரோப்பியன் யூனியனோட பல நாட்டு தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல அசம்பிள் ஆயிருக்காங்க. இது போல வந்திருக்காங்க. ரஷ்யால எக்கனாமிக்கலி ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல நடந்துட்டு இருக்கு. இது போல உலக தலைவர்கள் வந்திருக்காங்க. அதுவும் உக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்திருக்காருன்னா வெறுங்கையோட போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் செஞ்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா யூகேவோட புது பிரைம் மினிஸ்டர், எஸ்தோனியா, லக்சம்பர்க், மால்டோவா, யூரோப்பியன் கவுன்சிலோட பிரசிடென்ட் ஆந்தோ கொஸ்டோ அவர்கள் அதான் நான் இந்தியா பாஸ்போர்ட் வச்சிருக்கேன்னு காமிச்சாரு. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா பல தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கீவ்ல வந்து பண்ண ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. ஸோ 6.1 பில்லியனுக்கான ஈரோ அளவுக்கான உதவிகள் யூரோப்பியன் கமிஷன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உக்ரைன் ஆயுதங்களை வாங்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. நாளுக்கு நாள் எஸ்கலேஷன் தான் தெரியுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிரேஸ் ஃபார் இம்பாக்ட். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் சொல்லியிருந்தோம். செப்டம்பர் எப்படி இருக்க போகுது, நவம்பர் டு ரிமெம்பர்ங்கிற மாதிரி திரும்பி அந்த வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. நவம்பர் ஒரு வருஷமும் நவம்பர் அப்படின்னு வரும்போது அச்சங்கள் பல ஆன்லைன் வருது அப்படிங்கிற செய்திகள் அடிப்படுது. அதுக்கான காரணம் என்னங்கிறது நவம்பர் மாசத்துல நம்ம பார்ப்போம். ஏன்னா எனக்கும் தெரியாது, தெரிஞ்சாம இருந்துக்கிறதா நல்லது. அதனால மெயினான விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம் எந்தெந்த பகுதிகள் அட்டாக் நடந்திருக்குன்ட்டு. ஸோ கிரஷ்னோடார் கிராயில பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாகஸ்தான், இந்த செச்சன்யாக்கு கீழே இருக்கக்கூடிய டாகஸ்தான். ஸோ அந்த பகுதியில் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. மொத்தம் 3 வேர் ஹவுஸ்ல அடிக்க பார்த்துருக்காங்க. ஓசோன்ல அடிச்சிருந்திருக்காங்க. அடுத்தது இன்னொரு வேர் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யால. அதுல பெருசா எந்த ஒரு தீ விபத்து ஏற்படல. அது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அணைச்சிட்டாங்க. அதே போல ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஒடசா பகுதிகளில் ஹெவியா அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஒடசால இருக்கக்கூடிய ஒரு சிட்டி சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மால் மேல, ஷாப்பிங் சென்டர் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஜிரான் ட்ரோன்கள் வேவ் பை வேவா கூட்டமா வந்து அட்டாக் பண்ணிருக்கு அப்படிங்கிறது போல. நாசாவோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 பவர்ஃபுல் தீ விபத்து ஒடசால நடந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் வருது. ஸோ ரஷ்யாவும் ஹெவியா உக்ரைனோட ஒடசா பகுதிகள் அந்த பகுதியில் அட்டாக் பண்றாங்க. அட் த சேம் டைம் உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த தாக்குதல்லாம் எங்க நடக்குது அப்படிங்கறத மேப்ல பார்ப்போம். அடுத்த பதிவுல எந்தெந்த பகுதிகளில் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உக்ரைன் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட தெற்கு, அதுவும் குறிப்பா அசர்பைஜான், ஜார்ஜியா இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதிகள். ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அதில் கிரஷ்னோடார் கிராய் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அது இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் தான்.
இந்த இடத்துல வெடி விபத்துகள் நடந்திருக்கு. அந்த குழந்தைகள் காப்பகம் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது இங்க இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த இடத்துல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்வா போல். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓசோன் வேர் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. தீ விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்து இந்த மக்ஷாலா துபே அப்படின்ற ஒரு பகுதி. இது வந்து பாத்தீங்கன்னா டேகஸ்தான். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸ், அந்த பகுதியில மல்டிபிள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. சார், உக்ரைனோட அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பகுதிகள்ல அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கறதோட சொல்றாங்க. ஸோ அதுல இன்னொரு ஒரு விஷயம் சும்மா ஆட் பண்ணிடுறேன். இந்தியா இந்த பிளாக் போட்டிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேற்கு நாடுகள் வெறிகொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு செய்தியை. காரணம் என்னன்னா, நம்ம வாங்கக்கூடிய ஆயில், அதாவது நம்ம இந்த சென்ஸ் இந்தியா வாங்கக்கூடிய ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல ரஷ்யா கிட்ட இருந்தே இம்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள். திரும்பி திரும்பி நம்ம சேனல்ல சொல்ற மாதிரி தான், நாங்க வாங்கினா உங்களுக்கு என்னையா அப்படிங்கிறது போலதான் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால அது ஒரு பெரும் செய்தியா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன் நாடுகள். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய செய்திகள் நம்ம எடுத்திருப்போம். அதுல இம்பார்ட்டன்டான ஹைலைட் பாயிண்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பார்ப்போம். அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவில் நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.